தேனியில் பால்வளத்துறை அலுவலர்களுடன் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆலோசனையில் ஈடுபட்டார். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் பால்வளத்துறை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர், பால்வளத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த ஆலோசனையில் மாவட்டத்தில் பால் உற்பத்தி குறித்தும், பால் விற்பனை குறித்தும், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனைகளும், பால் கொள்முதலை உயர்த்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், தேனியில் கடந்த முறை நடைபெற்ற ஆய்வை விட தற்போது 15,000 லிட்டர் பால் கொள்முதல் அதிகரித்துள்ளதாகவும், மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். மேலும் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆவினில் நிரந்தர விலை கொடுக்க உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மிதமான மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பொழிவு இன்றி வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான செலும்பு ஆறு வனப்பகுதி, புலிக்கூடு வனப்பகுதி, கும்பக்கரை வனப்பகுதி உள்ளிட்ட பகுதியில் மிதமான மழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து பெரியகுளம், கைலாசப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. தற்போது வரை தொடர்ந்து மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி கருணாநிதி வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து வாக்களித்த பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள வானரமுட்டி கிராமத்தில் தொடங்கி கழுகுமலை, வேலாயுதபுரம், செட்டிக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது மக்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 100 நாள் வேலையை கூடுதல் நாட்கள் வேலைவாய்ப்பு தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். விடுபட்ட மகளிருக்கு உரிமைத் தொகை தகுதி உள்ளவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்புப்படி வழக்கறிஞர் தமிழ்மணி மலைவாழ் மக்களிடம் சென்று குறைகளை கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் 171 மலை கிராமம் 75,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதால் கள்ளச்சாராயம் காய்ச்சும் தொழிலுக்கு செல்வதாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பதிவிடப்பட்டன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து கல்வராயன் மலைக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் முறையாக சென்று அடைகிறதா என 24ஆம் தேதிக்குள் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து காலை முதல் கல்வராயன் மலையில் உள்ள மேல்பாச்சேரி, சின்ன திருப்பதி, கொட்டப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மலைவாழ் மக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை வீடியோவாக பதிவு செய்து கொண்டனர். அப்பொழுது அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதை பதிவு செய்து கொண்ட வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக எடுத்துச் சென்றார். நீலகிரி மாவட்டத்தில் மதில் சுவரின் மீது அமர்ந்து ஓய்வெடுத்த சிறுத்தையின் வீடியோ வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் 55% வனப்பகுதிகள் கொண்ட மாவட்டமாகும். இங்கு மான், கரடி, காட்டு எருமை, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. இந்நிலையில் சமீப காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் வனத்தை விட்டு குடியிருப்பு பகுதிகளுக்கு வர தொடங்கியுள்ளன. இந்நிலையில் உதகை பிங்கர் போஸ்ட் சாலையில் ஒரு சிறுத்தையானது மதில் சுவரின் மீது அமர்ந்து ஓய்வெடுத்துள்ளது. இதனை அப்பகுதியில் சென்றவர்கள் வீடியோவாக எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.